தனஞ்சயன் சார் அந்த எங்களை விட்டு போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு மிக நன்றி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயும் போகல, எங்கேயும் போக மாட்டேன். தமிழ் சினிமா தான் எனக்கு உயிர், அது எல்லாருக்குமே தெரியும். இந்த குடும்பத்தை பற்றி தனஞ்சயன் சார்லேருந்து நம்ம டி வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன், என்ன ஃபீல் பண்ணுறேன்னு நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க என் மனசில் எவ்வளோ பெரிய ஆழமான ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி அவங்கள பற்றி நான் பேச வரல. இன்றைக்கி நான் வந்து மனசால் சாமர்த்தியமாக ஏதாவது சென்சிபிளாக ஏதாவது இல்லை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து மீடியா பற்றியும் ப்ரெஸ் பற்றியும் சொல்லான்னு வந்தேன். ஆனால் அந்த மாதிரி எதையுமே என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா இந்த படம் பண்ணும்போது பல தடங்கள் வந்துச்சு. 4 வருஷமாக பல தடங்கள் வந்துச்சுங்க. நம்ம எல்லாருமே செய்கிற விஷயந்தான். ஒரு தடங்கள் வரும்போது இந்த தடங்கள் வந்து எப்படி கிராஸ் பண்ணி போவோம், ஏதாவது ஒரு சைன் கொடுங்க, கடவுள் மூலமாக ஏதாவது ஒரு சிக்னல் கிடச்சா நம்ம தைரியமாக பூந்துடலாம்னு சொல்லும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு சிக்னல் நமக்கு கிடைக்கும். சரி, என்னன்னாலும் சரி, இறுதி சுற்றாக இருந்தாலும் சரி போகலாம் அப்படின்ட்டு அடுத்த வந்து ஸ்டெப்பை தைரியமாக நானும் சுதாவும் சேர்ந்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி கடைசி வரைக்கும் இந்த படம் வந்து நம்மளை வந்து எந்த விஷயமே லைட்டாக எடுத்துக்க விடவே இல்லை. ஆனால் அன்றைக்கி அந்த ப்ரெஷ் ஷோ நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் கொடுத்த ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ, அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கடைசி சைனாக இருந்துச்சு. இந்த வரைக்கும் நம்ம பட்ட எல்லா பாடம், எல்லா கஷ்டங்களும், எல்லா ப்ராப்ளம்ஸ், நிறைய விஷயத்தில் அவமானப்பட்டதும் வந்து எல்லாமே ஹேஸ் பீன் டோட்டலி வர்த் இட். நல்ல சினிமாவுக்கு வந்து எல்லாருமே மனசை விட்டு பாராட்டுவாங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. சில விஷயத்தை நிறைய வாட்டி வந்து இந்த படத்தை வந்து நம்ம விட்டுடலாம், சரிப்பட்டு வராது, அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாம், வேறு படம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் என்னோட உயிர் நண்பர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். இப்போ நீ விட்டுட்டேன்னா அடுத்த வாட்டி இந்த கட்டத்துக்கு கூட வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சொன்னார். ஆனால் நீங்கள் கொடுத்த இந்த பாராட்டு, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் தனிப்பட்ட முறையில் எந்த மீடியாக்காரங்களும் மீட் பண்ணது கிடையாது. 4 வருஷமாக யாருக்கும் நான் பார்ட்டி வச்சது கிடையாது, அல்ல அவங்க குடும்பத்தோட ஒரு ஃபங்க்ஷனில் கலந்தது கிடையாது. அது எல்லாருக்கும் நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா நான் அந்த ஊர்லேயே இல்லை, வெளிநாட்டில் போய் ஆராய்ச்சியும் ப்ரிப்பரேஷனும் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்ததோ அல்ல நீங்கள் கொடுத்த விமர்சனமோ எங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான தைரியத்தை கொடுக்குறதுங்க. இது வந்து தமிழ் சினிமா ஏற்றுக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்காக நீங்கள் இப்போ கொடுத்த அந்த மரியாதைக்கு வந்து இன்னும் அதிகமாக போராடி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற ஒரு பயமும் எனக்கு வந்துருச்சு. அடுத்த படத்தை வந்து யாரும் காசுக்காக பண்ணலாமா, இல்லை உங்கள்கிட்ட இந்த பாராட்டு வாங்கணுமாங்கிற ஒரு கேள்வி வரும்போது பாராட்டு போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துச்சு. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரம் த வெரி வெரி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். மிக 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 நன்றிங்க. தேங்க்யூ.